அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, விரதம் ஏன் இருக்க வேண்டும், அதன் முக்கியத்துவம் என்ன, இதுதான் தலைப்பு. விரதம் நார்மலாக பார்த்திங்கன்னா இப்போ 27/1/2026 தை கிருத்திகை வேறு வருது. இந்த மாதிரி விசேஷ நாள்லாம் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறதுன்றது எல்லோரும் செய்கிறது தான், எல்லாருக்கும் தெரியும். தை கிருத்திகை, அப்புறமா பூசம், இந்த மாதிரி முருகருக்கு மட்டும் கிடையாது, எல்லா கடவுளுக்குமே நம்ம விரதம் இருக்கோம். ஏன் விரதம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடவுள் நம்ம விரதம் இருந்தால் மட்டும்தான் அவர் நமக்கு அருள் புரிவாரா, கடவுளாச்சு அவர் அருள் புரிய மாட்டாரான்னு சொல்லி கேட்பீங்க. விரதம் இருக்கிறது எதுக்குன்னு முதல்ல பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி இப்போ காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கும் இல்லையா, சுத்தம்ன்றது எதுக்கு, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா வேர்வெல்லாம் வரும், இப்போ வெயில் காலம் வந்தால் வேர்வை வரும். குளித்து நம்ம சுத்தமாக இருக்கும்போது நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்லா ஆக்டிவாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது நம்ம மனசும் ரிலாக்ஸ் ஆகும். எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இதுக்கு முதல் நாள்லேயே லைட்டாக தான் சாப்பிடுவாங்க. நார்மலாக விரதம் இருக்கிறவங்க லைட்டாக சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே இருக்க கழிவுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். அப்போது கழிவுகள்லாம் உள்ளுக்குள்ளே இல்லாமல் மொத்தமே வெளியில் வரும்போது, உள்ளுக்குள்ள கழிவுகள்லாம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அந்த டைமில் பார்க்கும்போது நம்ம எண்ணங்களும் சரி, நம்மளோட செயல்பாடும் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். அந்த டைமில் முருகருடைய ஸ்லோகமோ மந்திரமோ ஏதோ ஒன்று, முருகர்னு இல்லை, எந்த கடவுளை நீங்கள் வணங்குறீங்களோ அவரை வணங்கும் போது நம்ம ஆழ்ந்த மனசோடு நம்ம செய்ய முடியும். அப்போ மனசு ரிலாக்ஸாக நல்ல விஷயங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கும். அப்போது உடனே அது நமக்கு நடக்கும். ஏன் விரதம் இருக்கணும்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்லேயுமே அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்ப்பீங்க, ஒரு வெங்காயமோ பூண்டோ, இப்போ பூண்டு கூட பார்த்திங்கன்னா சளி டைமில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டா சீக்கிரமாக பூண்டு சரியாயிடணுவாங்க. இது காரத்தன்மை உடையது. இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் காரத்தன்மை உடையது. அதாவது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்வீங்க கழிவு தானே அதுவும் அழிக்கிறதுன்னு சொல்வீங்க. அப்போ அது என்ன பண்ணணுன்னா, நம்மளோட உணர்ச்சிகளெல்லாம் தூண்டும். இது சில டைம் காம உணர்ச்சியும் தூண்டும், சில டைம் கோபம் உண்டு பண்ணும். இப்போ காரம்லாம் சாப்பிட்டிங்கன்னா கோபம் ஜாஸ்தியாக வரும். நம்மளுடைய உணவுகளுக்கும் உணர்ச்சிகளுக்குமே நமக்கு சம்மந்தம் உண்டு. நம்ம வியாதியை கூட ஒவ்வொரு வியாதிக்கும் நம்ம ஜென்ரலாகவே நம்ம உணவெல்லாம் பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படி தான் இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உணவுக்குமே ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அதனால தான் விரதம் இருக்கும் போது பார்க்கும்போது எந்த வித இதுவும் இல்லாமல் உடம்பு க்ளீனாக ஆரோக்கியமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம மைண்டு ஆட்டோமேட்டிக்காக நல்லதை யோசிக்க ஆரம்பிக்கும். நல்லதை நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் செயல்படுத்தும். அதனால தான் அன்றைக்கி விரதம் இருந்து அந்த மந்திரமோ ஸ்லோகமோ ஏதோ ஒன்று நம்ம சொல்லும் போது, இல்லை வெறும் உச்சரிப்பு, இந்த முருகான்ற உச்சரிப்போ இல்லை நம்ம வேண்டுதலோ வைக்கும் போது நமக்கு அது ஈஸியாக பலிக்கும். அதனால தான் விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், முடிக்கிறவங்க ஓகே, வயசானவங்க கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களாம் இருப்பாங்களேன்னா அதுக்காக தான் எளிய உணவுகள்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. பால் பழம் இதெல்லாம் எந்தவித நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் கொடுக்காது, அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் கொடுக்காது. அதனால தான் ரொம்ப லைட் ஃபுட்டாக எடுத்துக்க சொல்கிறாங்க. விரதம்னும் போது முடியாதவங்க பால் பழம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலலாம் ஞானிகள் முனிவர்கள்லாம் அந்த மாதிரி லைட் ஃபுட்டை தான் எடுத்துன்னு தான் உயிர் வாழ்ந்தாங்க. அவங்கள மாதிரி அவங்க டெய்லியுமே அப்படி தான் இருந்தாங்க. நம்ம டெய்லி அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில் நம்ம விரதம் இருந்தோன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் கொஞ்ச நாளைக்கு வெறும் பால் பழம் இந்த மாதிரி சாப்பாடெலாம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். அதனால தான் விரதம் அன்னைக்கு நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் பண்ணினா ரொம்ப நல்லது. அப்போ முருகர் இதெல்லாம் பண்ணினா தான் கொடுப்பாருன்னா, இந்த பிரபஞ்சன்றது எப்படின்னா ஒவ்வொன்றுத்தையுமே உருவாக்கப்பட்டதே இப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம இப்படி செய்யும் போது தான் நல்லது. இந்த கடவுள்ன்றது தனியாலாம் கிடையாது, இந்த பிரபஞ்சத்தோடு ஐக்கியமானவர் தான் கடவுள். அதனால தான் இந்த பிரபஞ்சம் இப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு கோட்பாடுலாம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வரலாம். இந்த உருவ வழிபாடு கூட நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் உருவ வழிபாடு கொடுத்துருக்காங்களே தவிர கடவுளுக்கு உருவ வழிபாடுலாம் கிடையாது. பிரபஞ்சத்தோடு இணைஞ்சவங்க தான் நம்ம. அதனால் அதோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை செயல்படுத்த முடியும்.
முனிவர்கள்லாம் அந்த காலத்தில் டெய்லியுமே இருந்தாங்க. நம்மளால் அது முடியாதுன்றதுனால தான் சில நட்சத்திரம், திதி இதெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.